Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த விலையேறப்பட்ட சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அன்பார்களே, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. யார் அந்த உன்னை? ஆதாமுக்குள் பிறந்த நீ ஞானி என்று எண்ணாதே. யார் ஞானம்? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். இயேசுதான் நமக்கு ஞானம். அந்த இயேசுவாகிய ஞானத்தை வைத்து கொண்டு பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் விடுதலை ஆகலாம். அந்த இயேசு உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. நீ ஆதாமுக்குள் பிறந்தவன். ஆதாமின் சிந்தை மரணம். ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய வார்த்தையை மீறினதினாலே, பிசாசு வார்த்தை கேட்டதினாலே நீ ஞானி அல்ல, நீ அஞ்ஞானி. நீ அஞ்ஞானி பிரச்சனைக்கு உட்பட்டிருப்பான், பாவத்துக்கு உட்பட்டிருப்பான், வியாதிக்கு, வறுமைக்கு, தரித்திரத்துக்கு, பாதாளத்தின் சக்திகளுக்கு அடிமைப்பட்டிருப்பான். அதனால் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. யார் உன்னை எப்படி நீ ஞானியாக எண்ணலாம்? நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்து மூலமாக தான் நீ ஞானி. அந்த கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை மீறாதவர். அவர் ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அதனால் கிறிஸ்துவுக்குள் நீ ஞானி. அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, அந்த கிறிஸ்து தேவ நீதிக்கு உடித்தது. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவம். அதை பிதா குமார் பசுத்தாவிக்கு செலுத்துகிறோம். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்துகிறோம். அப்போ தான் நீ ஞானி. எந்த சிக்கல்லேருந்து நீ விடுதலையாகலாம், மற்றவங்களையும் சிக்கல்லேருந்து விடுதலையாகலாம். இயேசு ஞானியாக இருந்தார். என்ன ஞானம்? தேவ ஞானம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் இருக்குது. என்ன ஞானம்? தேவ ஞானம். என்ன நீதி? தேவ நீதி. என்ன மீட்பு? தேவ மீட்பு. என்ன பரிசுத்தம்? தேவனுடைய பரிசுத்தம். அப்போது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படணும்னா நீ முதல்ல கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது தான் நீ தேவ ஞானத்துக்குள்ளே வர. ஞானம் என்றால் விஸ்டம், வைஸ் ஞானத்தில் எந்த பிரச்சனையும் விடுதலை. இயேசு எந்த பிரச்சனையும் விடுதலையாகினார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் இயேசு எங்கும் சுற்றி திரிந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்கினார். ஏன்னா அவர் தான் ஞானம். அந்த ஞானம் யார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்றார். அவர் ஜீவ வார்த்தை. அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவமே இது. அந்த ஜீவரத்தை சிறுவையில் ஒரு கொடுத்துட்டார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக
ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. திமிர்வாதக்காரன் விடுதலை ஆகிறார். லேகோன் பிசாஸ் விடுதலை ஆகிறார். பெரும் அருளது விடுவிறார். 38 வருஷம் வியாதிசனை விடுதலை ஆகிறார். எல்லா பிரச்சனை விடுதலை ஆகிறார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு யார் விடுதலை ஆகிறார். காற்றே கடலை இறையாதே என்றார். 5 அப்பம் 2 மீன் வச்சு 5000 பேருக்கு பெருகுது. பழைய ஏற்பாட்டில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, பைதட்ட ஆட்டுக்குட்டியின் மூலமாக அது இயேசு அம்புக்குட்டிட்டு காட்டுது. சங்காரத்தோட எகிப்திய சிறையில் 30 லட்சம் இஸ்ரவேலர்கள் விடுதலாகி செங்கடல் பிரியுது. யோர்தான் பிரிஞ்சு எரிகோ தரமட்டமாகுது. பவுலும் தேடும் ஒரு கானான் தேசத்துக்கு போகிறாங்க. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்ட ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு செலுத்துகிறான். ஆபிரகாமை சகல காலத்தில் ஆஸ்வதிக்கிறார். அப்போது வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டிடுதே. அந்த இயேசு நாணய வழியும் சத்தியமும் ஜீவனமாயிரு. அவன்தான் ஞானி, அவன்தான் பிரச்சனையை தீர்த்து கொள்வான். அந்த தேவ ஞானமாகிய இயேசு நாணய வழியும் சத்தியமும் ஜீவனமாக அந்த ஜீவ விஷயத்துக்கு அணியில் தேவி நீதி தூவி இயேசு கிறிஸ்துவ வாக்கு தத்துவமே இருக்குது. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய். உனக்கு பேர் ஞானி கிடையாது, அஞ்ஞானி. பிசாஸ் ஒரு அஞ்ஞானி ஆகிட்டான் ஆதாம் ஏவாள். தேவன் விளக்கின அந்த கனியை தேவன் புஷிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த நன்மை தீமை அறியத்தக்க அறிவு, நல்லது கெட்டது, சுயநீதி அநீதி, கண்கள் நிச்சயமாக பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்த மனுஷன். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்றுட்டாங்களாம். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, வானத்திங்கிய தாயின் வயிற்றில் அம்மா வயிற்றில் பிறக்கிற எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்றாமல் ஞானி கிடையாது. அதனால தான் சொல்கிறாரு சாலமோனு நீதிமொழிகள் 3:7, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுக்கிற நீ தீமையை விட்டு விலகு. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நீதிமான். என்ன நீதி? தேவ நீதிமான். கிறிஸ்துவே தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துவன் தான் நீதிமான். அவன் தான் தேவ ஞானி. அப்போது நீ உன்னை ஞானி என்று கிறிஸ்துவே எனக்கு வேணாம். ஜீவ விச்சத்துக்கு நீ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வெளிப்படுத்த மாட்டேன். சுய நீதி அநீதி நன்மை தேம காரி தான் தேவனுக்கு உலகத்தை காட்டுவோன்னா நீ ஞானி கிடையாது. எந்த சிக்கல்லேருந்து விடியல் ஆக முடியாது. ஞானின்னா எல்லா சிக்கல்லேருந்து விடியல் ஆகிறேன். எந்த பிரச்சனை கொண்டு வா அவன் விடுதலை ஆக்கிடுவான். இயேசு ஒரு ஞானி. அவர் நாணய வட்டியும் சத்தியம். எந்த பிரச்சனை இயேசுக்கிட்ட கொண்டு வா விடுதலை ஆக்கிறாரு இல்லையா? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தை கொடுத்து அவனை ஜீவ மார்க்கத்தில் கொண்டு வந்து திமிர்வாதக்காரன் விடுதலை ஆக்கிறார். லேகோன் பிசாஸ் விடுதலை, மரித்தோர் கூட உயிரோடு இருக்கிறார். குஷ்டரோகி சுத்தமாக்குறாரு. குறைவுகளை நிறைவாக்குறாரு. அவமானம் வெக்க நிந்தையை மாற்றுறாரு. தண்ணீரை திராட்சமாக்குறாரு. மெராக்கிள் மனுஷனாக சூப்பர் நேச்சுரல் மேன். ஏசு ஒரு சூப்பர் நேச்சுரல்னால் ஜீவ மார்க்கத்தில் வாயிடுது. அதுதான் சூப்பர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை, வெறும் நேச்சுரல் வாழ்க்கை. இயற்கைக்கு உட்பட்ட வாழ்க்கை நன்மை தீமை வாழ்க்கை. அது சூப்பர் நேச்சுரல் கிடையாது. ஜென்ம சுபாவத்தில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் வாயிடுது. ஆமாம், அது இயற்கை. ஏசு இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். நீ ஜோயே லைஃப் வாங்கினதாக நீ இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். வேதத்தில் இருக்கிற எல்லா அற்புதங்களையும் சூப்பர் நேச்சுரல் அற்புதம் தான். இயேசு ஆதிகாமத்து வெளிப்படை எல்லா அற்புதம் சூப்பர் நேச்சுரல் தான் செய்கிறார். இயேசு சூப்பர் நேச்சுரல் அற்புதம் மெராக்கல் மேனாக இருந்தார். ஏன்னா நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார். ஜீவ வார்த்தை. இயேசு எந்த மனுஷனும் அவர்கிட்ட கொண்டு வந்தாலும் நானே நல்ல ஜனங்கள் ஜீவ யுச்சத்துக்கு கொண்டு வர்றார். நன்மத்தையும் அறியத்தக்க அந்த மனுஷனை ஆதாமுக்குள் மனிதனை கிறிஸ்துக்குள் கொண்டு வர்றதுக்கு அவர் தன்னுடைய ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தீவிரமாக கொடுத்து பிசாசு துரத்தி கிறிஸ்துக்குள் நானே அப்போ இந்த அப்பத்தை புசித்து திராட்சை பானம் பண்ணு. நானே திராட்சை செடி நீ கூடி ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நினைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். அப்போ ஆதாமுக்குள் இருந்தால் நீ ஞானி என்று எண்ணாத, நீ ஒரு அஞ்ஞானி, பிரச்சனை நிறைந்தவனாக இருப்பாய். அஞ்ஞானியை பார்த்து பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்குதான காரியத்தை கண்டிப்பாக செய்வான். இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று கோரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னாரு.
அப்போது அந்த ஜீவனில் தேவி நீதித்து உயிர்த்தெய்தல் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமண்ட வாக்கு தத்துவமேகுது. ஆதாம்குள்ள பாவத்தின் சம்பளம் மரணமேகுது. அதை போய் தேவனுக்கு உலகத்தை காட்டினா நீ ஒரு அஞ்ஞானி. பிரச்சனை உன்னை தேடி வரும், விசுவாசிகள் தேடி வரும், வியாதிகள் தேடி வரும், மரணம், தரித்திரம், அவமானம், வெக்கம், எந்த எல்லா மனுஷனும் தேடி வந்துவார். படித்தவன், படிக்காத, ஏழை, பணக்கார, அரசியல் தலைவர், சினிமா கலைஞர், டாக்டர், என்ஜினியர், யார் ஆணு பெண்ணு, உயர்ந்தவன் தாய்ந்த. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி இலவசமாய் அவர் கிருபையினாலே கிறிஸ்துவே சொல்ல மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. அதனால் அன்பாவிலே கிறிஸ்துவுக்குள்ளே வாங்க. அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்குள்ள அந்த இயேசு நானே வழியும் சத்து ஜீவனமாக இருக்கிறார். மத்திய மார்லோக்காம்போது அவர் எங்கும் சுற்றி திருந்து பிசாசின் வல்லமில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்கினார். அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, ஞானஸ்நானம் எடுத்துங்க, ஜீவ விருட்சத்துக்கு ஜீவ அப்பம் ஜீவசர் திருவிருந்தாரம் இல்லை. அந்த அப்பத்தையும் திராட்சசம், அந்த அப்பம் ஜீவ அப்பம், அந்த திராட்சசம் ஜீவ ரத்தம், அந்த ஜீவசர தேவி நீதி இயேசுக்கு சுவாமியோட வாக்கு ஆதி அவன் வெளிப்பத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமின் என்னது பாவத்துக்கு பரிகாரம் தேவி நீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர், தரித்திரத்துக்கு ஜீவ ஐஸ்வர்யம், சாபத்துக்கு பரிகாரம் வாக்கு ஆசுவாதம், பாதாளத்துக்கு பிறகு பரலோகமே இருக்குது அந்த இயேசு ஜீவனில். அப்போ ஆதாமுக்குள் பிறந்தவன் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே ஷாகவே சாவம் எல்லாம் கேடுபாடுங்குது. பாவம், சாபம், அக்கிரம், அநியாயம், சுயநீதி, அநீதி, கண்கள் இச்சமாம், ஜீவனத்தில் பெருமை, அதை போய் தேவனுக்கும் உலகத்தை காட்டி 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 அஞ்ஞானியாயிங்க வாய்நாள்லாம் பிசாசு திருடிங்க கொண்டு ஆயிடுச்சு. சமாதானம், சுகம், பலன், ஜீவன், ஆசுவாதம் எல்லாம் திருடி கொண்டு ஆயிடுச்சு. கட்சியில் பாதாளத்துக்கு கொண்டு போகிறான். ஆதாமின் சிந்தை மரணம். அப்போ கிறிஸ்துவின் சிந்தையும் ஜீவனும் சமாதானம். அப்போ என்ன சொல்லுது? நீதிமொழிகள் 3:7 நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து. அண்டர்லைன் த வேர்ட். கர்த்தருக்கு பயந்துனா ரெஃபரன்ஷியல். கர்த்தருக்கு பயந்து தேலு போகிறான், பாம்புக்கு பயப்படுற மாதிரி கிடையாது. ரெஃபரன்ஸ் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. கர்த்தர் ஜீவ வார்த்தை. அந்த தேவி நீதிகள் சபிக்கலும் ஆஸ்வதிங்கள், பகைகளுக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை சிநேகிங்கள், துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்கள், இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், எக்காலத்தை வெளிப்படுத்துங்கள், சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள், வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துங்கள். நீங்கள் ஞானிகள். என்ன ஞானி? தேவ ஞானம், தேவ அன்பு, தேவ நீதி, தேவ இரக்கம். காட் கைண்ட் ஆஃப் லைஃப். இயேசு தேவ ஞானியாக இருந்தார். தேவ இரக்கம், தேவ அன்பு. அந்த அன்பு நல்லவன் கேட்ட உயர்ந்த தனம் போய் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை அவங்க பேர் தேவன் தனக்கு பாவன்ட்டு மனத்துடைய பசுத்தாக இருக்கி கிறிஸ்துக்குள்ளே இருக்கு. நாடே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவனில் வார்த்தை மிகுந்த கனி ஆசுவாதகனி ஐஸ்வர்ய சமாதான பரலோகனி இந்த பூமியில் பரலோகத்துக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். அதனால் தான் நீ உன்னை ஞானி என்று எண்ணாத. அப்போது குடும்பம், பட்டணம், பிள்ளைங்க, அரசியல் தலைவர், சினிமாக்காரங்க, டாக்டர், இன்ஜினியர் யாரையும் ஞானி எண்ணாத. ஆதாம் மூலமாக பிறந்தவன் அஞ்ஞானியாக இருக்கிறான். பாவம் செய்து தேவ மகிமேற்று போயிருக்கிறான். பிசாசால் தாக்கப்பட்டு இருக்கிறான். பிசாசு தேடின்னு கொண்டு ஆயிடுச்சுங்கிறான். நல்லா சிரிச்சு படகி கோர்ட்டும் சூட்டுமா காரும் பங்களாமா இருக்கிறான்னு நினைக்காதே. அம்மா வயதில் ஆதாம் வழியாக பிறந்து பாவம் செய்து தேவ மகிமேற்று போய் பாவம் செய்து பிசாசினால் உண்டாகியிருக்கிறான். முடிவு நேராக எள்ளு தான், பாதாளம் தான். அவனுக்கு இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை கூடாது. அந்த ஜீவன் தேவ நீதி அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முடிவு அசுத்தாவி சொல்லி பசுத்தாவியாக இருக்குது. அப்போது சொல்கிறாரு நீதிமொழிகள் 3:7 நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. நீ ஞானி அல்ல, தேவ ஞானி அல்ல, அஞ்ஞானி. அஞ்ஞானிகள் பிசாசால் ஆளுகை செய்யப்படுவார்கள். பிசாசு அஞ்ஞானி ஆகிட்டான். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து அவன் கீழே தள்ளப்பட்டான். அவன் ஏதேன் தோட்டத்தில் ஆதி மனிதன் முதல் ஜீவத்துக்கு கண்ணே வச்சார். தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க கனிக்குது, அதை புஷிக்குனாலே சாகவே சாவாயின்னு சொன்னார். ஆனால் பிசாசு ஏதேன் தோட்டத்தில் முதல் ஏவாள் தேவனுடைய வார்த்தையும் பிசாசு வார்த்தை கேட்டு தேவன் வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை புஷிக்குனாலே சாகவே புருஷனுக்கு அவனும் புஷித்தான். உடனே நன்மை தீமை அறியத்தக்கவெல்லாம் மாறிட்டாங்க. அதனால் நீ ஞானி கிடையாது, இயேசு தான் ஞானி. இயேசு சொல்ல நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த ஜீவனில் தேவி நீதி தூது இயேசு சுவாமி பரலோகமே இருக்குது.
நீ இச்சிக்கப்படுத்த சகலம் இயேசுக்கிட்ட கொள்ளு. வீடு மன தோப்பு சகலம் இயேசு கிறிஸ்து கொள்ளுக்குதியா. ஆதாமுக்குள்ள சகல கேடுபாடு பாவத்தின் சம்பளம் மரணம் தாங்குது. உன் நிமித்தம் நன்மை தீமை அறியத்தக்க கணிப்பிச்சு உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு முள்ளும் குறுக்கும் தான் மறைப்பிக்கும். அப்போ முன்னால் பூமியே சபிக்கும். தனிப்பட்ட வாழ்க்கை அவ்வளோ சபிக்கப்பட்டிருக்கும். பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தரித்திரமாக தான் இருக்கும். அதனால தான் நீ கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி கர்த்தரிடத்தில் வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அஞ்ஞானியாக மாறி பிசாசுகிட்ட மாட்டிக்கிட்டு சுயநீதி அநீதினால் வருத்தப்பட்டு பார் எல்லோரும் என்னிடத்தை வாரங்க. இயேசு கூப்பிட்றாரு, நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க. அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உழைத்து விடுங்க. பாவுட்டு மன்னத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து பாதாளத்திலிருந்து விடுதலை. கிறிஸ்துக்குள்ளே வாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்க. இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க. எக்காலத்தை வெளிப்படுத்துங்க. வாய்நாளெலாம் வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெளிப்படுத்தல் கொடுப்பான். மற்றவங்களுக்கு வெளியிடலாம். உங்கள் குடும்பத்தில் எல்லா ஆதாம் உள்ள பெற்றுக்குது. எல்லா பிள்ளைங்களையும் தாய் தகப்பன் வழியாக பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்து அந்த தேவனுக்கும் முழு உலகத்தை காட்டுதால் பிசாசு திடீர்னு கொண்டு நயிச்சுட்டே இருக்கிறான். நீங்கள் கிறிஸ்துக்குள்ள இந்த ஜீவசர ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் முழுவதை பாவ நிவர்த்தி, சாப்ப நிவர்த்தி, பாதாள நிவர்த்தி பசுத்தாய் வந்து அங்கே தேவதூர் வந்து பாதுகாக்கலாம். கிறிஸ்துக்குள்ளே வைங்க. கிறிஸ்துக்குள்ளே என்னுடைய டீச்சிங்கை கேளுங்க. ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம். ஃபேஸ்புக்கில் போங்க, துளித்தரம் தாமஸும் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். அதனால் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்துக்குள்ளே வாங்க. ஆதாமின் சிந்தை மரணம். அதான் நீங்கள் கர்த்தருக்கு பயந்துன்னா கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யணும். அப்போ தண்ணீர் திராட்சை ரசமாக மாறிடும். பிசாசு என்ன சொல்கிறானோ அதன்படி செய்தால் திராட்சை ரசம் தண்ணியாக மாறிடும். அப்படியே ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சுகம் பரலோகம் பாதாளமாக மாறிடும். தேவ நீதி பாவமாக ஆசீர்வாதம் சாபமாக மாறும். பிசாசு சொல்கிறபடி தான். அதான் பாவத்தின் சம்பளம். நன்மை தீமை அறியத்தக்கவன் ஆராது. அஞ்ஞானியை மாதிரி நீயே சிக்கலில் போய் பிரச்சனையில் சிக்கிக் கொள்வாய். பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தத்துவத்துக்கு பாதாளத்துக்கு அடிமை முடிவு நித்திய பாதாளம். ஆதாமின் சிந்தை மரணம் நரகம். கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம், நித்திய ஜீவனும் சமாதானம், ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம். அப்போது நீதிமொழிகள் 3:7 நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. எங்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ 7வது வசனம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 7வது. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. கர்த்தருக்கு பயந்து கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தா ஏற்றவினை தீமை பிசாசை விட்டு விலகி விடுவாய். இயேசு பிசாசின் வல்லவில் அகப்படும் யாவரும் விடுதலையாக்கும்படி அந்த கர்த்தராகிய இயேசு சர்வ ஜீவனத்துக்கு திருடவும் ஆனோ அவைகளுக்கு ஜீவன் அது பருவ நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக சர்வ ஜீவரத்தம் தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்ததுமே தீமையை விட்டு பாவுண்டு மனத்தை விட்டு விலகிறாங்க. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புக்கெல்லாம் ஊனமாகும். அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவில் முதல் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அதை கழுவு சோர்ந்து போகாதே. என்ன அறிமா சொல்றார் பார் சாலமோன் ஞானியா. சாலமோன் வெங்கலபடி 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். அன்று ராத்திரி கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாறார். சாலமோனுடைய அவிசுவாசத்தை பார்த்து கேட்டுவா, அவனுடைய விசுவாசத்தை பாருங்கள். நிறைய பேர் சாலமோனுடைய அவிசுவாசம் எல்லா ஆதாம்குள்ளே பிறக்கும்போது ஒரு சேட்டக்காரங்களாக தாங்கிறாங்க. ஆனால் விசுவாசத்தை தான் நம்ம பார்க்கணும். 1,20,000 ஆடுகளை பலி செலுத்தான் தேவாலயத்தை கட்டி. 24,000 காலை. இதெல்லாம் இயேசு அம்புக்குட்டி காட்டுது. தேவன் தனக்கு உலகத்துக்கு வாழ்க்கையில் பெரிய காரியங்களை சாதித்தான் சாலமோன். அந்த சாலமோன் தான் சொல்கிறான் நீதிமொழிகள் 3:7 நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. உன் முயற்சியில் உன் ஜென்ம சுவாத எந்த காரியத்தையும் செய்யாதே.
அது மாம்ச சிந்தை மரணத்தில் தான் போய் முடியும். கிறிஸ்து கடுத்த காரியத்தில் செய். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு வாழ்க்கை ஜீவிய ஊழியம் எல்லாத்தையும் கிறிஸ்துவ வெளிப்படுத்து. அவன் ஒன்றும் ஆதாமை வெளிப்படுத்த இல்லை. கிறிஸ்து எதுவும் யாரும் நீட்டில் இருக்குது கிடையாது. ஆதாமுக்குள்ளே போனால் நன்மை தீமை அறியத்தக்க மென்டாலிட்டி, சுய நீதி அநீதியை தேவனுக்கு உலகத்துக்கு காட்டுவது பிரச்சனை தான் போய் முடியும். ஏன்னா ஆதாமையும் சிந்தை நன்மை தீமை அறியத்தக்க ஷாகவே சாவில் தான் அது போய் முடியுது. சாவுன்னா எண்டு மரணம். அதுக்கு முன்னாடி சாபம் பாவம் மரணம் வியாதி வறுமை தரித்திரம் ஆபத்து விபத்து நாசமோ பல விதமான காரியங்கள் வரும். பிசாசுங்கிரி கிறிஸ்துக்குள் போனால் அது தேவ நீதி உரித்த இயேசு கிறிஸ்துக்குள்ளாமட்ட வாக்கு தத்துவம். அந்த பிதா குமார் பசுத்தாய்க்கு ஆதாம் முழு உலகத்து வாய்நாள்லாம் ஒரு சபிக்கள் ஆஸ்வதிகள் பகைக்குழுக்கு நன்மை செய்யுங்கள் சத்துக்கள் ஜபம் இயேசுத்தார் இயேசு சார் இயேசு தேவன் தனக்கு ஆதாம் முழு கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகும். தீமையெல்லாம் விலகி போயிடும். எல்லா தீமைகளும் எல்லா வேதைகளும் எல்லா துக்கங்களும் சாபங்களும் பாபங்களும் மரணங்களும் தரித்திரம் பாதாலும் விலகி போய் அசுத்தாய் போய் பசுத்தாய் வரும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு கொடுத்துக்கிட்டா கர்த்தர் எங்களுக்கு கிறிஸ்துங்க ஆவியான தேவதூர்களாக எல்லா தீமைக்கும் உங்களை விளைக்குவாங்க. சாபம் பாவம் மரணம் தரித்திரம் அவிசுவாசம் அவமணி நம்பிக்கை சகல பிரச்சனை எல்லா பிரச்சனையும் விலகி வைக்கிறார். இயேசு நாடி நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக பரிபூர்ணப்பட வந்தேன். அந்த ஜீவனில் தேவ நீதித்து உயிர்த்தது. என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போ ஆவியானோ ஜீவ சஞ்சாரியாக மாறு. ஆதாம் குழு நன்மத்தையும் அறியது பிசாசு நன்மத்தையும் அறியத்தக்கு ஆதாம் அசுத்தாய்வு சாத்தான் ஆதாம் அசுத்தாய் இது பிசாசு திருத்துவம். பிதா குமாரன் பசுத்தாய் இது தேவனுடைய திருத்துவம். என் பிதா ஜீவன் யோவான் 5:24 என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அவர்கள் ஆவியான ஜீவனுடையவர். அந்த ஜீவஸ்வர ஜீவனத்தை சிலுவையில் குதிரார். என் முழு உலக பிதாவே மண்ணி இருந்து அந்த ஜீவனை தேவி நீதித்து உயிர்த்தது. அந்த பிதா குமார் பசுத்தாவி செலுத்து. ஆதாம் முழு உலகம் பிள்ளை பேர் சொல்லி மனைவி பேர் சொல்லி முழு ஏரியாவில் இருக்கிற ஜனக்கு பேர் சொல்லி நீ உலகத்துக்கே ஒலி நீ பூமிக்கே உப்பு. இயேசு ஜீவன் பரிமள ஜீவனை பிதா ஆதாம் எந்த மனுஷன் பிரகாஷ் அசுத்தாய் போய்தாகணும். பசுத்தாய் தேவதூர் பணிவிடை செய்தாகும். ஏசாதான் தான் மத்திய மாற்றம் எங்கும் சுற்றி திருந்து விசுவாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்கிறார். எப்படி குணம்னா நானே நல்ல மேய்ப்பன் ஜீவனை திமிர்வாதக்காரன் லேகன் பிசாசு பெரும்பாடு உள்ள சரி எல்லான ஜனங்க 38 வருஷம் வியாதிசன் எங்கே போனாலும் எங்கே ஆதாம்குள்ளே பிறந்தவன் தாங்கிறான். இன்றைக்கும் ஆதாமின் சிந்தை மரணத்துக்குள்ளே தான் படிப்பு இருக்குது. 10 டிகிரி படிச்சிருக்கான். டாக்டராக இருக்கான். இந்தியா அசல் தலைவராக இருக்கான். படிக்காத ஏழையாக இருக்கான். பணக்காரன் காட்டு வாசி நாட்டு வாசி ஆண்டு பெண் உலகெங்கும் போய் சகல சுவிசேஷ இயேசுவை பற்றிய செய்தி. அந்த இயேசு ஜீவ வார்த்தை தேவனி இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்துவம். அப்போ ஆதாமின் சிந்தை மரணத்தில் சிக்கி கிடக்கிற கிறிஸ்துக்குள்ளே தேவி நீதிட்டு உயிர்த்ததில் அந்த பிதாக்குமார் ஆதாம் முழுவதும் கொடுத்து அசுத்தாய் தொத்தி பசுத்தாய் எழுதி உலகத்துக்கு ஒளியாயிரு பூமிக்கு உப்பாயிரு. ஜெபம் பசுத்தி பிதாவே இந்த அருமையான காலை வேலையிலே வாழ்க்கையை மாற்றும் அற்புத சத்தியங்கள். ஆல் கிறிஸ்டியன்ஸ் டோன்ட் மிஸ் டில் எண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர். ஆண்டவரே சோதனை இந்த செய்தியை கேட்குற ஒரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கத்தாவே வாழ்க்கையை மாற்றும் கத்தாவே. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. நீ ஆதாம்குள் பிறந்திருந்தா ஆதாம் சேர்ந்த நன்மார்க்கு துன்மார்க்கு நல்லவன் கெட்டவன் நன்மை தீமை அறியத்தக்கவன். அது சாவு தான் இருக்குது. அதில் ஞானி என்று போய் அது டீப்பாக போகாது. அது பாவத்தில் மறுத்தது எந்த விதத்தில் அது பாவத்தில் சாபத்தில் மறுத்தத்தில் தான் போகும். கிறிஸ்துவுக்குள் அந்த கிறிஸ்து தேவி நீதிட்டு உரித்ததல். ஆதாம் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பாவம் செய்து தேவ மகிமையிட்டு போனவன் கண்டிப்பாக பிரச்சனை சாபத்தில் பாவத்தை மரணத்தில் தான் இருக்கும். அடுத்த வருஷம் இலவச கிருபையினால் கிறிஸ்துவேசன் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படும். அந்த கிறிஸ்துவேசு சரிந்து வேலை போடும். இயேசு ரத்தம் அந்த பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் முழு உலகத்தை சேர்த்து இல்லைன்னா ஆதாம் காட்டி ஆதாம் தேவனுக்கு உலகத்தை காட்டி வாயினால பிசாசு தீடி கொண்டு ஆயிடுச்சு முடிவு பாதா. ஆனால் கிறிஸ்து கொள்வோம். அந்த கிறிஸ்து நாடைய வடிவ சத்தியமாக ஜீவனமாக அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு இயேசு அவனோட வாக்கு தத்துவமே இருக்குது. அதனால் பிதாகுமார் ஆதாம் முடிவில் இயேசு ஜீவன் பரிவர்த்தனை கொடுக்குறக்கத்தா. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம். நீதிபதிகள் 3:7 நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. உங்கள் பிள்ளைங்க மனைவி பிள்ளைங்க சொந்த பந்த ஏரியாவில் இருக்கிறது எல்லாம் ஞானி நினச்சிக்கிறாங்க. ஆதாம்குள்ளே போகிறாங்க. முடிவு பாதாளம். ஆதாம் சிந்தை மரணம் பாதாளம். கிறிஸ்துக்கள் கூட கிறிஸ்து ஜீவனும் இயேசு சாமட்ட வாக்கு தத்துவம். அந்த ஜீவனுக்குள்ள அகாபிய அன்பு சபிக்குள்ள ஆஸ்வதி பகைக்குள்ள நன்மை செய் சத்துமை துன்பம் ஜெபம் பண்ணி கிறிஸ்துவேசன் ஜீவனை பற்றி வானத்தோடு சகல பிதாக ஆதாம் முழு வாய்நாள்லாம் கொடு
இயேசு மத்திய லூக்காம் பொழுது அவர் ஜீவனுள்ளவளாகவே இருந்தார். இயேசு நன்மை தீமை காரியத்தை தேவன் தனக்கு காட்டவே இல்லை. அதனால தான் அவர் அந்த ஜீவன் சிலுவையில் குத்துட்டார். மத்திய நான் எங்கு சுற்றி பிசாசின் வல்லமையாக குணமாக சுற்றி தெரிந்தார். நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவன ஜோயே லைஃப் நன்மை தீவன ஜென்ம சூக்கிய கிரேக்க பாசையில் அந்த ஜீவ வார்த்தை ஜீவரத்தம் அந்த தேவி நீதி இயேசுக்கு சுவாமியோட வாக்கு தத்துவத்தை பிதாவும் ஆதம் முழு உலகத்து கொடுக்க அசுத்தாவித்தது பசு தேவரை தேவதூர்களாக பணிவிடை செய்ய கர்த்தர் வாழ்க்கையில் மாபெரும் ஏற்பலை கொண்டு வருவார். கர்த்தாவை இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறீங்க. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவனாய் இலவசமாய் அவர் கிருபையினாலே கிறிஸ்தியேசுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாயிடலாம். இந்த கிறிஸ்தியேசுக்குள்ள கொண்டு வாங்க. எந்த மனுஷனை கொண்டு வாங்க, எந்த ஜாதி, எந்த இனம், எந்த தேசத்துக்கு கொண்டு வாங்க. எல்லாம் ஆதாம் கூட தான் பிறந்துக்கிறாங்க. நன்மை தீமையாக தேவன் தரக்குள் ஒரே அஞ்ஞானியாக இருந்து பெரிய சிக்கலில் இருக்கிறாங்க. சிக்கலில் வியாதியில் வறுமை பிரச்சனை இருக்கிறாங்க. நீங்கள் கிறிஸ்துக்குள்ளா இயேசு தலைமையில இயேசு நல்ல மேகமே ஜீவன் அந்த தேவி நீதி தூவித்தல் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் கூட அசுத்தாய்த்து பசுத்தாய் தேவதூரனை காப்பாற்றலாம். அப்புறம் அவரே திராட்சை செடி நீ கூடி ஒருவன் கிறிஸ்துக்களை நிலையத்தில் சொல்லி டீச் பண்ணணும். இல்லைனா என் செய்தி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தி குறைந்து ஒரு 100 பேருக்காக ஷேர், உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். பசுத்த பிதாவை இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கும். ஒரு மாபெரிய ஏற்பலை கொண்டு வரும்படி ஜெபிக்கும். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி பலவிதமான சிக்கல் நோவா காலத்து நடந்து அப்படியே மனுஷனுக்கு சோதம் குமார் அதோட மோசம் சாப்ப பாவம் மனத்தை திருடுறது கொண்டு தைக்குதுமாக உலக குட்டி பாதாளமாக ஏசு எங்கும் சுற்றி திருந்து பிசாசின் வல்லமையில் அக்கப்பட்டு யாவரையும் கூட மாக்கினான். நான் இயேசு ஜீவரத்தம் அது இயேசு இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுற்றி பாவத்திலிருந்து மனது பாதம் நீக்கி சுத்திகரிக்கும். அதாங்க சொன்ன கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். உன் பொருளால் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகள் திராட்சரசம் புரண்டு ஓடும். அல்லேலூயா. உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்புமா. கிறிஸ்து இயேசு சாமியோட வாக்குத்தத்தத்தை பிதா குமார் பசுத்தாய் ஆதாம் முடி கொடுக்க உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் உன் ஆலைகளில் திராட்சரசம் புறம்பு ஓடும். அதான் இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்குங்க. தான் ஒரு மாபெரிய போய் கொண்டு வரும்படி ஜெபிக்கும். உலகங்களுடைய எல்லா ஜனங்கள் இயேசு ஆதாமுக்குள்ளே பிறந்தங்க 816 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க இயேசு ஜீவன் பரிவு அவங்க இலக்கத்தில் தாய் 816 கோடிக்கு அதிகமான ஜன இயேசு ஜீவன் பரிவு பிதாவும் ஆதாம் முழுவதும் அசுத்தாய் பசுத்தாய் பூமியும் அலையிலையாக கட்ட வைக்கிறங்க. தான் தேவதூதர்களாம் பணிவிடை செய்கிட்டு தாவே குடும்பங்களில் பட்டணங்கள் தேசங்களில் தாய் தகப்ப அண்ணன் தம்பி மாமன் மச்சம் சொந்த பந்தம் எல்லாம் ஆதாம் சின்ன மனத்தை தேவன் தனக்கு அஞ்ஞானியாக பலவிதான் சாபத்தில் பாவத்தில் மனது பாதாளத்தில் ஓடிக்கிறாங்க. தான் இயேசு ஜீவனை பரிவு இயேசு தேவநீதி இயேசு சாமிட பிதா ஆதாம் அவன் இலக்கத்துக்கு தக்க அசுத்தாய் தச்சு பசுத்தாயிருக்கு தேவதெல்லாம் பணிவிடை செய்யும்படி இந்த செய்திக்கு ஒப்புடுக்கிறேங்க. தான் ஒரு மாபெரிய இப்படி கொண்டு வரும்படி ஜெபிக்கிறேங்க. தான் பெரிய காரியங்கள் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நட. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. கர்த்தருக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவன் தனக்கு ஆதாம் முடிவது எல்லா தீமையிலிருந்து வெளியிலாக்கலாம். தேவன் பிசாச எப்படி ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் முழுது கொடுக்குறான். உடனே 2000 பிசாசு வெளியே போய் தேவை அசுதை சொஸ்த புத்தி அடிக்கிறான். அப்போது இயேசு ஒரு மனுஷனை பார்த்தா ஆதாமுக்குள்ள வந்து கிறிஸ்துவின் சின்ன ஜீவரத்தம் கொடுக்குறாரு. அதை தேவை நீத்து உயிர்த்தல் தேவன் தனக்கு கொடுத்து 2000 அசுத்தாய்வு அவனை விட்டு விலகிட்டு பாரு, தீமை விட்டு விலகிறார். அசுத்தாய்வு வந்து பசுத்தாயும் சொஸ்த புத்தி வசதி இயேசு தக்க போல ஊழிக்கான லேகன் பிசாபிச்சோன்னே அது மாதிரி ஆதாமுக்குள்ள பிறந்தவங்களை கிறிஸ்துக்குள் கொண்டு வாங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் பட்டண தேசம் மகாபெரிய ஏற்பலை கொண்டு வருவார். நீதிமொழிகள் 3:7 நீ உன்னை ஞானி என்று ஆதாம் சுயநீதியில் போகாது. எந்த பிரச்சனைக்கும் அது பிரச்சனை தான். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி கர்த்தர் உன் வாழ்க்கையில் மாபெரிய ஏற்பலை கொண்டு வருவார். கர்த்தாவை இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கும். கர்த்தாவை ஒரு மாபெரிய ஏற்பலை கொண்டு வரும்படி ஜெபிக்கும். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபனையும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக
இந்த செய்தியை கூட ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் இழப்பிலை கொண்டு வருவார். இன்னும் ஏராளமான செய்திகளை கொடுத்துருக்கேன். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். என் செய்தியை கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. எங்கே போனாலும் ஆதாம் குள்ள பாருங்கள், நன்மை தீமை, நன்மார்க்கு துன்மார்க்கு, சுயநீதி அநீதி. நீங்கள் போகிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, ஆஃபீஸில், கிராமங்களில், பட்டணத்தில் எல்லாம் ஆதாம் வழியாக ரோமர் 3 எல்லோரும் வானத்துக்கு பூமி எந்த நாட்டுக்கு போய் எந்த பாவம் செய்து தேவ மகிமேற்றுவாங்க. அடுத்த வருஷத்தில் அதற்கு பதில் இலவசமாக கிறிஸ்துவ மீட்பு கொண்டு நீதிமான் அந்த கிறிஸ்துவ நாடைய வழியும் சொல்லி ஜீவனமாக இருக்குது. அந்த ஜீவர இயேசு சாமிட்ட வாக்கு தேவனுக்கு ஆதாம் அசுத்தத்தை பசுத்தை தேவத்தை பணி வெளி செய்து கிறிஸ்துக்களின் அவனை காப்பாற்றலாம், அவனை விடுதலையாக்கலாம், பாதுகாக்கலாம். அதுதான் தேவ ஞானம். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மருத்துவ பாதாத்திலிருந்து விடுதலையாக்கி அவனை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட செய்தி கேளுங்க, மிஸ் பண்ணாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலகத்தில் எங்குமே கேட்க விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மாபெரும் இழப்பிலை நீங்கள் கண்டறிவீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்வார். பெரிய காரணம். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தி இருப்பாரானால் கர்த்தரை கனம் பண்ணுகிறது. கர்த்தரை காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பினால் என் கூகுள் பே நம்பர் 733-958-6648. கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் இழப்பிலை கொண்டு வராங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.